Hello viewers, this is Madan from Car Control Driving Academy training in our car and own car in Chennai at a doorstep. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங்கை வந்து நம்ம ஒரு கிரவுண்ட் டாஸ்க்காக எடுத்து வந்திருக்கோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங். ஸோ பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 டைப்ஸ் ஆஃப் பார்க்கிங் பார்க்க போகிறோம். ஸோ சாருக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு மூவ் த வெஹிக்கல் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன், அதாவது ரைட்டில் ஸ்ட்ரெயிட் பொசிஷன், லெஃப்ட்டில் ஸ்ட்ரெயிட் பொசிஷன் எப்படி நம்ம வெஹிக்கிளை மூவ் பண்ண போகிறோம்னு சொல்லி தான் டாஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ கோனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு சார் ஓன் பண்ணியிருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா Hyundai i20. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறான்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவருக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கிளை வந்து நீங்களாகவே மெதுவாக ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு டுவர்ட்ஸ் கோனுடைய லெஃப்ட் சைடு கார்னர் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பம்பர், அதாவது லெஃப்ட் சைடு பம்பரோ லெஃப்ட் சைடு வீலோ வந்து வெஹிக்கிளில் வந்து அது கோனை வந்து டச் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்க்ரீப்பிங் ஃபங்க்ஷனில் நீங்கள் மெதுவாக போகணும். ஸோ மெதுவாக அப்படியே நீங்களே பார்க்கலாம் ஸ்லோவாக எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணுறாரு பாருங்க. கார் கண்ட்ரோல் வைக்கிற நம்ம இப்படி தான் டீச் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் அந்த கோனோடைய ஜட்ஜ்மெண்ட் ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிவிட்டு இப்போ ஸ்லோவாக வெஹிக்கிளை வந்து மூவ் பண்ணி அந்த கோனோட செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிரரில் அந்த கோனோட விசிபிலிட்டி எப்படி வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ சேம் லைக் தட் அதே மாதிரி அந்த கோனில் ஹிட் ஆகாமல் லெஃப்ட் மிரர் கால்குலேஷன், லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட், அவருடைய வீலுக்கும் கோனுக்கும் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ சார் ஸ்லோவாக வெஹிக்கிளை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அங்கே நீங்களே பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு கேமராவோட ஆங்கிள் இல்லாமையும் என்னோடய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் நான் வெளியே இருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சார் வந்து மெதுவாக வெஹிக்கிளை வந்து அழகாக பொறுமையாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. பாருங்கள், அழகாக வெஹிக்கிள் வருது பாருங்கள். அவ்வளோதான், ஸ்லோவாக எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸ்டாப் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அழகாக வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு கோனையும் டச் பண்ணாமல் வெஹிக்கிள் வந்து ஸ்லோவாக மெதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே பாருங்கள் க்ளீனாக எடுத்து வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஓகே, பக்காவாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது அதே மாதிரி நம்ம சேம் லைக் தட் இப்போ ரைட் சைட் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரைட் பம்பர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு கோனில் ஹிட் ஆகாமல் அழகாக பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக அந்த ரைட் சைடில் வந்து கோனோட அனுசரித்து எந்த அளவுக்கு அந்த மிரரில் விசிபிலிட்டி தெரியுமோ சேம் எப்படி லெஃப்ட் பர்ஃபார்ம் பண்ணாரோ சேம் அதே தான். வெஹிக்கிளோட அனலைசேஷன், வீலோட பொசிஷனிங், மோர் ஓவர் சைடு மிரரோட கண்ட்ரோல், அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்டி இதே மாதிரி கோன் டாஸ்க் அவர் கொடுத்ததா பிறகு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கோனோட அரேஞ்ச்மெண்ட் படி அவரோட ரிவர்ஸ் தான் அவர் கொஞ்சம் நிறைய டவுட் கேட்டார். ஸோ அதுக்காக மட்டுமே நம்ம வந்து ரிவர்ஸில் எப்படி அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தோம். நீங்களே பார்க்கலாம், ரைட் சைட் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன் வெஹிக்கிள் வந்து மெதுவாக க்ரீப் ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவரோட மூவ்மெண்ட் பாருங்களேன் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறாரு. ஏன்னா ஸ்லோவாக பண்ணால் மட்டும்தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்லெஸ் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கிளியராக இல்லைன்னா உங்களோட வெஹிக்கிளோட அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு உங்களுக்கு வெஹிக்கிள் மூவ் ஆரம்பிச்சுறாங்க. பாருங்கள், அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்லோவாக அப்படியே இன்ச் பை இன்ச்பாக மெதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டு வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டார். இப்போது என்னோடய காரை வச்சு எப்படி லெஃப்ட்டில் பார்க் பண்ணணும், எப்படி ரைட்டில் பார்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் கோன் செட்டப் தான். பட் இப்போ அதுக்கு பதிலாக என்னோடய கார் நிற்கிது. ஸோ டெயில் டு டெயில் மேட்ச் பண்ணி நிப்பாட்ட சொன்னேன். அந்த மிரர் டு மிரர் பாருங்கள், இன்டர்செக்ட் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நிற்கிது. ஸோ இந்த இடத்துலையுமே இதே மாதிரி தான். ஸோ வெஹிக்கிளை நிப்பாட்டிட்டு எந்த அளவுக்கு நம்ம பார்க் பண்ண போகிறோமோ ரைட்டோ லெஃப்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி வெஹிக்கிள் அலைன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ அவர் சார் வந்து ரைட்டில் பார்க் பண்ண போகிறாரு. ஸோ ரைட் வீலை வந்து வெஹிக்கிள் ஸ்டாண்டிங் மூவ்மெண்ட்லேயே மெதுவாக டேர்ன் பண்ண சொல்லிவிட்டு இப்போ ஹாஃப் ஆஃப் த பாடி இன்டர்செக்ட் ஆகிற வரைக்கும் நான் வந்து வெஹிக்கிளை வந்து அவரை டேர்ன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்ச் பை இன்ச்சாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஹாஃப் ஆஃப் த பாடி எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்துல வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணி அகெயின் டு த ஆப்போசிட் டைரக்ஷன் வெஹிக்கிளை டேர்ன் பண்ணோம். இதுக்கு அவரோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ப்ரீ கால்குலேஷன், பின்னாடி இருக்க வெஹிக்கிள் முன்னாடி இருக்க வெஹிக்கிள் எவ்வளோ இடம் இருக்குன்றது பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். ஸோ அழகாக அங்கே பாருங்கள் என்னோட ஹெல்ப் இல்லாமல் மெதுவாக எடுக்கிறார் பாருங்கள். அங்கே பாருங்கள் இன்ச் பை இன்ச்சாக எடுத்துகிட்டு வந்துட்டு வெஹிக்கிளை வந்து டுவர்ட்ஸ் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டார். ஃபேன்டாஸ்டிக்காக அவரோட 2 ஹெட்லைட்டும் அந்த டெயில் லைட்டோட மேட்ச் அவுட் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணுற மாதிரி வெஹிக்கிளை வந்து பார்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பாருங்களேன், அழகாக அந்த பின்னாடியுமே அழகாக எடுத்துகிட்டு வர்றாரு. சூப்பராக பண்ணார் பாருங்கள். இந்த மாதிரி டாஸ்க் பண்ணும்போது நீங்கள் மெதுவாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒன் மோர் டைம் சேம் அதே தான். ஸோ என்னென்னா அவர் கொஞ்சம் வந்து பேனிக் ஆனதால் திருப்பி அவரே கேட்டார், நான் திரும்பி ஒரு வாட்டி பண்ணுறேன்றதுக்காக திருப்பி அதே செகண்ட் டைம் டாஸ்க் இது. ஸோ சேம் டைல் டு டைல், சைடு மிரர் டு சைடு மிரர் மேட்சிங், ஹெட்லைட் டு ஹெட்லைட் மேட்ச் பண்ணியாச்சு. எந்த பக்கம் வெஹிக்கிளை பார்க் பண்ண போகிறோமோ அந்த பக்கத்துக்கு நம்ம வெஹிக்கிளை வந்து டேர்ன் ஓவர் பண்ணிடணும். டேர்ன் ஓவர் பண்ணும்போது வெஹிக்கிளை மூவ்மெண்ட்டில் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கேப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால வெஹிக்கிள் ஸ்டாண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்லேயே வச்சு நீங்கள் வெஹிக்கிளை டேர்ன் பண்ணிவிட்டு ஹாஃப் ஆஃப் த பாடி இன்டர்செக்ட் அதே மாதிரி தான் இன்டர்செக்ட் ஆன பிறகு இப்போது அழகாக அப்படியே லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணணும். லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணும்போது உங்களோட ரைட் சைடில் இருக்க பம்பர் வந்து லெஃப்ட் சைடில் இருக்க காரில் ஹிட் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும்.
ஸோ இன்கேஸ் அப்படி வந்துன்னா வெஹிக்கிளை லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அங்கே பாருங்கள் ஃபென்டாஸ்டிக்காக வெஹிக்கிள் வந்து அப்படியே டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ அழகாக மெதுவாக வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அகெயின் டு த ஸ்ட்ரெயிட் பொசிஷன். இப்போது அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பார்க் பண்ண போகிறாரு. லெஃப்ட் சைடில் பார்க் பண்ணிவிட்டு எப்படி ரைட்லேருந்து லெஃப்ட் உள்ள வந்து பார்க் பண்ணாரோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்க் பண்ணிவிட்டு டு த சேம் ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இப்போ பாருங்கன்னா என்னோடய கார் ஃப்ரண்ட்டில் நிற்கிது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக மெதுவாக வெஹிக்கிளை வந்து அந்த க்ரீப்பிங் ஃபங்க்ஷன்லேயே எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே பாருங்கள் அழகாக ஃபென்டாஸ்டிக்காக எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள். மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு சேம் லைக் தட் அங்கேயே பார்க் பண்ணோம். இப்போ கேப்பிங் அதிகமாக இருக்கிறதால கேப்பிங்கை வந்து சார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக வெஹிக்கிளை என்னோடய வெஹிக்கிள் கிட்ட எடுத்துகிட்டு போய் பொசிஷனிங் பண்ணார். இதுதான் நான் அவருக்கு சொன்னது. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ அனலைசேஷன், வெஹிக்கிளோட கேல்குலேஷன், இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெஹிக்கிள் வந்து வெளியே இருக்காமல் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒவ்வொருத்தவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இவரோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா அவருடைய கேல்குலேஷன் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள், பர்ஃபெக்டாக பண்ணிட்டார் பாருங்கள். இப்போது ஹெட்லைட் டு ஹெட்லைட் மேட்ச்சு, லெஃப்ட் மிரரும் என்னோடய ரைட் சைடு மிரரும் ரெண்டுமே வந்து எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் பின்னாடி போய் பார்த்தாலுமே I20 டெயில் டு டெயில் லைட் மேட்ச் ஆகிருக்கும். இது வந்து ஹேட்ச்பேக் செக்மெண்ட் ஒரே காரணால கொஞ்சம் ஈஸியாக மேட்ச் ஆகிடும். இன்கேஸ் ஒரு பெரிய வெஹிக்கிளும் சின்ன வெஹிக்கிளும் மேட்ச் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் மாறும். ஸோ இப்போ அதே தான் ரைட் சைடில் எப்படி பண்ணாரோ சேம் லைக் தட் இப்போ லெஃப்ட்லேயுமே மெதுவாக எடுத்துகிட்டு வராரு பாருங்கள். அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஆஃப் ஆஃப் த பாடி இன்டர்செக்ட் ஆகணும். ஆன பிறகு அப்படியே வெஹிக்கிளை வந்து வீலிங் பொசிஷனிங் அப்படியே உல்ட்டாவாக மாற்றணும். இதை வந்து வெஹிக்கிளை மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நிப்பாட்டிட்டு இப்போ பாருங்கள் அப்படியே எக்ஸாக்டாக ரைட்டு சூப்பராக பண்ணுற பாருங்கள். இந்த கேல்குலேஷன் ரொம்ப ஈஸியான கேல்குலேஷன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ கேப்பிங் நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக பாருங்கள் அப்படியே வெஹிக்கிள் வந்து க்ளீனாக பார்க்கிங் மெத்தடில் போயிடுச்சு. ஸோ இப்போ ஒன்ஸ் உள்ளே போன உடனே அவர் அதுக்கு மேலே புஷ் பண்ணலை. ஏன்னா பின்னாடி ஒரு காரை நான் இருக்கா மாதிரி அசியூம் பண்ண சொல்லிட்டேன். இப்போ பார்க்கிங்குமே பாருங்கள், அந்த நம்பர் பிளேட் அவருக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் பிளேட் மறைகிறவருக்கு நீங்கள் வரலான்னு சொன்னேன். ஸோ இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் இப்போ அதே வீடியோவை கோன் செட்டப்பில் வச்சு பண்ணுறேன். ஸோ கோன் செட்டப்பில் ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் இருக்க மாதிரியும் பேக்கில் ஒரு வெஹிக்கிள் இருக்க மாதிரியும் அசியூம் பண்ணிவிட்டு இந்த 2 கோனுக்கும் நடுவில் சேரை வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ண சொல்லியிருக்கேன். சேம் லைக் தட் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். அழகாக மெதுவாக எடுத்துகிட்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி தான் அந்த கார் டு கார் மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த கோன் டு கோன் மேட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இடத்துலையுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலில் அவருக்கு புரியலை. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டார். ஸோ நான் என்ன சொன்னேன்னா இது ஒன் ஆர் 2 டேஸில் வர விஷயம் கிடையாது. கொஞ்சம் நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட ஜட்ஜ்மெண்ட்டும் உங்களோட பார்க்கிங் சென்ஸும் க்ளீனாக வந்துடும். ஸோ பார்க்கிங் தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கே பாருங்கள் அந்த கோன்லேயுமே லைட்டாக டச் பண்ணிட்டார். ஏன்னா இது நிறைய வீடியோஸில் எல்லாருமே கட் பண்ணி போடுவாங்க. பட் நான் எதுவுமே இந்த கட் பண்ணல. ஏன்னா பிகினர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னவாக இருக்கும், அந்த மிஸ்டேக்ஸ் எப்படி ரெக்டிஃபை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கோனை ஹிட் பண்ணதுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போ அவருக்கு என்னென்னா எந்த பக்கம் திருப்பினா எப்படி போகுன்றது அவருக்கு தெரியல. ஸோ என்னை கேட்குறாரு. ஸோ நான் ரைட்டு ஃபுல்லாகவே திருப்ப சொன்னதால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைட் திருப்பினா அந்த கோனில் இடிக்கும். ஸோ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெஹிக்கிளை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இதுவே வந்து ஒரு பிளாட்ஃபார்மோ ஒரு காரோ வந்து நினச்சி பாருங்கள், உங்கள் காரும் ஸ்க்ராட்ச் ஆகும், அந்த பக்கத்தில் இருக்க வெஹிக்கிளும் ஸ்க்ராட்ச் ஆகும். ஸோ இது என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இந்த மாதிரி தப்புகள் பண்ணிங்கன்னா உங்கள் வெஹிக்கிள் ஸ்க்ராட்ச் ஆகும். இதை வந்து நான் அவரை பண்ண சொன்னது என்னென்னா திருப்பி ஒரு வாட்டி பண்ணி காட்டுங்க, வியூவர்ஸ் பார்க்கணும். ஏன்னா இது சப்போஸ் இன்கேஸ் இடிச்சாங்கன்னா உங்களோட காரோட இம்பாக்ட்டும் பக்கத்தில் இருக்க வெஹிக்கிளும் இம்பாக்ட் எப்படி இருக்குன்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட சொல்லி இதை நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே தான் ஆஃப் ஆஃப் த பாடி இன்டர்செக்ட் ஆன பிறகு ஸோ வெஹிக்கிள் வந்து இப்போது எந்தளவுக்கு டேர்ன் பண்ணுறாரு பாருங்கள். இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வியூவர்ஸ், கேல்குலேஷனும் உங்களோட ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான். ஸ்பீடாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் ஸ்ட்ரைட்டன் பண்ணி வெஹிக்கிளை பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள் அழகாக பார்க் ஆகிடுச்சு பாருங்கள் வெஹிக்கிள். இப்போ சேம் லைக் தட் லெஃப்ட்டில் எப்படி பார்க் பண்ணாரோ அதே மாதிரி கேல்குலேட் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்க் பண்ண போகிறார். எப்படின்னா ஃபஸ்ட்டு காரை வச்சு பண்ணோம். இப்போ கார் இல்லாமல் கோன் செட்டப்பில் வச்சு நம்ம பார்க்கிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதே தான் அந்த போஸ்ட் கேல்குலேஷன் ப்ரீ கேல்குலேஷன் மெத்தடு, வெஹிக்கிளோட அனலைசேஷன், ஸ்லோ க்ரீப்பிங் ஃபங்க்ஷன், லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் ஜட்ஜ்மெண்ட். லெஃப்ட் மிரரில் பெருசாக யூஸ் ஆகுது. ஸோ ரைட் மிரர் தான் நமக்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். அங்கே பாருங்கள் அழகாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா இது நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா எந்த மாதிரியான பார்க்கிங் நீங்கள் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கிங் வந்து ஒரு பெரிய ஹெக்டிக்காக இருக்காது, இல்லை பெரிய தலைவலியாக உங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ பார்க்கிங்கில் நம்ம இப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய ட்ரெயினிஸுமே நம்ம கிரவுண்டில் வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கரெக்டாக நம்மளோட அகாடமி அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ பார்க்கிங் வந்து அவருக்கு ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா ஒரு வீடு வந்து ரொம்ப ரொம்ப குட்டியான ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அவரோட பார்க்கிங்குமே ரொம்ப கொஞ்சம் ட்ரிக்கியான பார்க்கிங். அதனால தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேஷன் எனக்கு கேட்டதே அவர் பார்க்கிங்கில் தான் எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மோரோவர் நார்மல் ரோட்ஸில் வந்து அவர் பார்க் பண்ணிவிடுவார், வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணிடுறாரு. பார்க்கிங் மட்டும்தான் அவர் கேட்டதால் நம்ம இந்த லெவல் வந்து நம்ம பொறுமையாக எடுத்து அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வெஹிக்கிள் எப்படி டேர்ன் பண்ணணும், பார்க்கிங் மெத்தடாலஜி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ மோரோவர் இப்போ ஓரளவுக்கு அவர் நல்லாவே கிளியர் ஆகிட்டு பார்க்கிங்கில் வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகிட்டார். நான் அவருக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா இதை வந்து கீப் ஆன் நீங்கள் பண்ணணும். பிகினர்ஸ் நானுமே சொல்கிறேன், எல்லாருமே பார்க்கிங் சரி டக்குன்னு பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.